நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஒரு தீய எண்ணம் கொண்ட ஆத்மாவை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். கிராமத்துல பெரியவங்க பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, உனக்கு செத்தாலும் நல்ல புத்தி வராது அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறந்த பிறகு கூட தீய புத்தியோடு இருந்த ஒரு ஆத்மாவை பற்றி பார்க்க இருக்கோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். காம்பவுண்ட் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது ஒரே இடத்துல 10-15 வீடுகள் இருக்கும். அந்த காம்பவுண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே நேரத்துல, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒரு 10-12 வீடுகள் இருந்த இடத்துல இருந்துச்சுன்னா அத்தனை வீட்லயுமே இருக்கிறவங்க உடலாலையும் மனதாலையும் ஒரே நேரத்துல பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆலோசனைக்காக கேட்டாங்க. அப்ப அதற்கான காரணம் என்ன, எப்போது இருந்து இந்த மனதளவுலையும் உடல் அளவுலையும் எப்ப இருந்து உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னது, அந்த காம்பவுண்ட்ல குடியிருந்த ஒரு நபர் சிறிது நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அதாவது மின் விபத்துல கரண்ட் ஷாக் ஏற்பட்டு இறந்துட்டாரு. அவர் இறந்ததுல இருந்தே அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அல்லது மனநல பாதிப்பு ஏற்படுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேலும் இரவு நேரங்கள்ல அந்த இறந்த நபருடைய குரல் கேட்பதாகவும் அவருடைய உருவம் நிறைய பேர் கண்களுக்கு தெரிஞ்சதாகவும் அவங்க ரொம்பவுமே பயப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த இறந்த நபர் ஒரு எலக்ட்ரீஷியன். அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான அடிதடி செய்யக்கூடிய நபர். தீய குணம் யாரா இருந்தாலும் அவங்களோட பிரச்சனை பண்றது, வீண் வம்பு இழுக்கிறது அப்படின்னு மற்றவர்கள் தன்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்பவும் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக அவரு வாழும் காலத்துல வாழ்ந்திருக்காரு. அதனால அவரை கண்டாலே நிறைய பேர் பேச மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட பேசி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அவர் பேசினாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தர்ற மாதிரியா தான் பேசுவார். அதனால அவர்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. மத்தவங்க பேச பயப்படுறத பார்த்து இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, விலகி போறாங்க அப்படின்னா தனக்குள்ள அவர் ரொம்பவுமே பெருமைப்படக்கூடிய நபராக இருந்திருக்காரு. இப்படியே போய்கொண்டிருந்த ஒரு நிலைமையில தான் அவருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கரண்ட் ஷாக் ஏற்பட்டு அவர் அந்த இடத்திலேயே இறந்துட்டாரு. பொதுவா ஒரு உயிர் இழப்பு ஒரு இடத்துல ஏற்படுதுன்னா அந்த ஆத்மா அந்த இடத்தை தான் சுற்றி வரும். பெரும்பாலான ஆத்மாக்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த ஆத்மா அவர் குடியிருந்த அந்த வீட்டை, அதாவது அந்த காம்பவுண்ட் வீடையே தான் சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்கு. உயிரோட இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன குணாதிசயம் இருக்குமோ அதே குணாதிசயம் தான் அந்த ஆத்மாக்களுக்கும் இருக்கும். இந்த மனிதர் உயிரோட இருக்கும் பொழுது தன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படின்ற மனநிலையிலேயே இவர் இருந்தாரு. அதே மாதிரி அவர் இறந்ததற்கு பிறகும் தன்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக இரவு நேரங்கள்ல அந்த காம்பவுண்ட் வீடுகள்ல எல்லார் பேரை சொல்லி கூப்பிடுறதும், சத்தம் போடுறதும், சிரிக்கிறதும், பிற சத்தங்களை ஏற்படுத்துறது அப்படின்னு பலவிதமான தொந்தரவுகளை அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தந்துகிட்டே இருந்திருக்காரு. ஒரு சிலருக்கு இதனால மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலருக்கு இதனால உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருச்சு. பொதுவாகவே ஆத்மா அப்படின்னாலே அடங்காம, நம்ம சொல் பேச்சுக்கு கேட்காம நம்மை மீறின ஒரு சக்தியாதான் பெரும்பாலான ஆத்மாக்கள் இருக்கும். அதுவும் இந்த ஆத்மா உயிரோடு இருக்கும் பொழுதே ரொம்பவுமே யாருக்கும் அடங்காத ஒரு ஆக்ரோஷமான மனிதராய் இருந்தவர் இறந்ததற்கு பிறகு பல மடங்கு ஆக்ரோஷமாக மாறிட்டாரு. அப்ப அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு விதமான அவங்கவங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வச்சு அவங்கவங்க வீட்டுல ஒவ்வொரு பூஜையை செய்து அந்த காம்பவுண்டுக்கே ரட்ச சக்தியை ஏற்படுத்தினதற்கு பிறகுதான் அவருடைய ஆத்மா அந்த காம்பவுண்ட்ல இருந்து வெளியில போச்சு. அதற்கு பிறகுதான் அந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க நிம்மதியா இருந்தாங்க. உலகத்துல எவ்வளவோ நல்லவங்க இருந்தாலும் ஒரு சில தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. இருக்க போற கொஞ்ச காலத்துல நாமும் மகிழ்ச்சியா இருந்து மத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறது தான் இந்த மனித வாழ்க்கை. அதனால இருக்கும் பொழுது உங்களால முடிஞ்ச அளவு நன்மையான செயல்களை மத்தவங்களுக்கு செஞ்சு நீங்களும் மகிழ்ச்சியாக மத்தவங்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம். அதான் இறைவனும் விரும்புவாரு. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் அதுதான் நல்லது. நம சிவாய.